ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோன்னா 13/7/2025 நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் 25/4/2025 வெளியிட போகிறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஆல்ரெடி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸை இப்போ மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு இருந்த சிலபஸில் பார்த்தோன்னா தமிழ் மட்டுமே 3 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு இருக்கும். அது போக பொது அறிவு அண்டு மேக்ஸ் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது போக தமிழ் மட்டுமே நம்ம 100 கொஸ்டின்ஸுக்கு எழுதுவோம். இப்போ இருக்கிற சிலபஸ் பார்த்தோன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சேஞ்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா தமிழ் மட்டும்தான் நமக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி ஜிஎஸும் சரி மேக்ஸும் சரி ஓரளவுக்கு நம்ம பழைய சிலபஸ் மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சரி, இப்போ இருக்கிற சிலபஸ் பார்த்தோன்னா 3 பார்ட்டாக மொத்தத்துக்கு பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோன்னா பகுதி ஆ, பகுதி ஆவண்ணா, பகுதி இ, மொத்தம் 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த பகுதி ஆவை பொறுத்தளவுக்கு பொது அறிவு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பொது அறிவிலேருந்து 75 கேள்விகள் நமக்கு கேட்குறாங்க. பகுதி ஆவண்ணாலேருந்து பார்த்தோன்னா மேக்ஸ், அதாவது திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும்னு கொடுத்து அதிலேருந்து 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பகுதி இ தமிழ் கொடுத்துருக்காங்க. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இது பார்த்தோன்னா 100 கேள்விகள். ஆக மொத்தம் நம்ம ஆல்ரெடி எழுதின அதே 200 கொஸ்டின் பேட்டர்ன் தான். இப்போ அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 200 கொஸ்டின்ஸை நம்ம எவ்வளோக்கு எழுத போகிறோம் அப்படின்னா 300 மார்க்குக்கு எழுத போகிறோம். சரி, அப்போ இப்போ இருக்கக்கூடியது பகுதி ஆனா, ஆவண்ணா, ஈனா அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. இந்த 3லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். பகுதி ஆ பொறுத்தளவுக்கு பொது அறிவுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த பொது அறிவை 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் 9 யூனிட்டாக படிச்சிருக்கோம். 10வது யூனிட்டாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதி ஆனால் மொத்தம் 6 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் அலகு 1 பொறுத்தளவுக்கு பொது அறிவியல், நம்ம ஆல்ரெடி படிக்கக்கூடிய பொது அறிவியல் தான். அதே மாதிரி இதில் ஒவ்வொரு பார்ட்லேருந்தும் எவ்வளோ கேள்விகள் கேட்போம் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ அலகு 1ல் பொது அறிவியல்லேருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அலகு 2 பொறுத்தளவுக்கு புவியியல்லேருந்து ஒரு 5 கேள்விகள் வருது. அடுத்து அலகு 3 பொறுத்தளவுக்கு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வரலாறு தனியாக இருக்கும், இந்திய தேசிய இயக்கம் தனியாக இருக்கும். இப்போ இந்த அலகு 3ல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட வரலாறு அண்டு இந்திய தேசிய இயக்கம் மெர்ஜ் பண்ணி டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அலகு 4 பொறுத்தளவுக்கு பாலிட்டி, அதாவது இந்தியாவின் ஆட்சியியல், இதிலிருந்து பார்த்தோன்னா 15 கேள்விகள் கேட்கப்படுது. நெக்ஸ்ட்டு இந்திய பொருளாதாரம், அதாவது அலகு 5 இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஆல்ரெடி இந்தியாவோட எக்கனாமிக்ஸ் தனியாக இருக்கும், தமிழ்நாட்டோட வளர்ச்சி நிர்வாகம் தனியாக இருக்கும். அதாவது யூனிட் 9ல் நம்ம படிச்சிருப்போம். இப்போ நமக்கு இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து 20 கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக அலகு 6, இதை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கம். நம்ம ஆல்ரெடி யூனிட் 8ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அதை இங்கே யூனிட் 6ல் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்தும் 20 கேள்விகள் கேட்கப்படுது. அப்போ மொத்தமாக 7 அலகுகள், அதாவது மொத்தமாக 6 யூனிட். இந்த 6 யூனிட்ல இருந்தும் எத்தனை மதிப்பெண்கள் கேட்கப்படுது அப்படிங்கிறதையும் இவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆவண்ணாவை பொறுத்தளவுக்கு என்னென்னா மேக்ஸ் நமக்கு கேட்குறாங்க. அதை 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அலகு 1, அலகு 2ன்னு. அலகு 1ல் திறனறிவு, இந்த திறனறிவிலிருந்து மட்டுமே 15 கேள்விகள். அடுத்து அலகு 2லேருந்து பார்த்தோம் அப்படின்னா காரணவியல், இதிலிருந்து 10 கேள்விகள் கேட்கப்படுது. ஆக மொத்தம் இதிலிருந்து 25 கேள்விகள் கேட்கப்படுது. சரியா, பகுதி ஆவண்ணாலேருந்து 25 கேள்வி. இப்போ பகுதி ஆவண்ணாலேருந்து மட்டுமே 25 கேள்விகள், பகுதி ஆனாலேருந்து 75 கேள்விகள், மொத்தம் சேர்த்தா அப்படின்னா 100 கேள்விகள், 150 மதிப்பெண்களுக்கு. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பகுதி இ. இந்த பகுதி ஈயை பொறுத்தளவுக்கு 7 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 7 யூனிட்டில் 6 யூனிட் வரைய பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு இலக்கணம் தான். இந்த 7வது யூனிட் மட்டும்தான் இலக்கியங்களில் இருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட்டுமே நம்ம என்ன தான் படிக்க போகிறோம் அப்படின்னா இலக்கணம் மட்டும்தான். சரி, அப்போ பகுதி ஈல யூனிட் 1ல் இலக்கணம் கேட்டிருக்காங்க. இதில் 25 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லகராதி யூனிட் 2, இதிலேருந்து 15 கேள்விகள். அடுத்து யூனிட் 3லேருந்து பார்த்தோன்னா எழுதும் திறன், இதிலேருந்து 15 கேள்விகள். அடுத்து யூனிட் 4, இதிலேருந்து பார்த்தோன்னா கலை சொற்கள் 10 கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்த அலகு 5 பார்த்தோம் அப்படின்னா வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் 15 கேள்விகள். அடுத்த அலகு 6 பார்த்தோன்னா எளிய மொழிபெயர்ப்பு 5 கேள்விகள். இது வரைக்கும் மொத்தமாக பார்த்தோன்னா 85 கேள்விகள் வந்து இலக்கணத்திலேருந்து மட்டுமே வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஒரு 15 கேள்விகள் வந்துட்டு இலக்கியத்திலேருந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த 15 கேள்விகள் வந்து நம்ம டாபிக் வைஸாக கம்பல்சரி படித்தாகணும். என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை தெளிவாக நம்ம வந்து படித்தாகணும். ஆக மொத்தம் இதுதான் நம்மளோட தமிழ் சிலபஸ். இங்கே தான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பகுதி ஆவண்ணா இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் பகுதி ஈ பொறுத்தளவுக்கு நம்மளோட தமிழை மொத்தமாக சேஞ்ச் பண்ணி நமக்கு ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கொஸ்டின் வந்து எப்படி வருதுன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து இலக்கணத்தை ரொம்ப தெளிவாக படித்தா மட்டும்தான் இதில் மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக நம்ம 200 கொஸ்டின்ஸ் எழுத போகிறோம். இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோன்னா பகுதி ஆள இருந்து குறைஞ்சது நம்ம 65 கேள்விகளாவது எழுதணும். பகுதி ஆவண்ணா பொறுத்தளவுக்கு 23 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கணும். பகுதி ஈனாலேருந்து 95 கேள்விகள் வந்து நம்ம எழுதியிருக்கணும் கம்பல்சரி. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் 180+ வந்து ஸ்கோர் பண்ண முடியும். கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்தாலும் நம்மளால் கொஞ்சமாவது அச்சீவ் பண்ணி உள்ளே வேலைக்கு போக முடியும். இப்போ இந்த 65, 23, 95 இவ்வளோ கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போட்டுட்டோம்னாலே 183 கொஷின்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து கூட குறைய நம்ம வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு தமிழ் பொறுத்தளவுக்கு 95 கேள்விகள் வந்து நம்ம ஷுவராக போகணும். மேக்ஸும் அதே மாதிரி தான் 23 கேள்விகள், அதாவது 20க்கு மேலே நம்ம கண்டிப்பாக பதில் கொடுத்துடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகுதி ஆனாவை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து அவன் 65ன்றத ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம். இதில் வேணால் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், ஒரு சில கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸஸ் வந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடிகிற அளவுக்கு நம்ம படிச்சுட்டு போகணும். ஆக மொத்தம் இந்த 180+ அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா புக்ஸு பொறுத்தளவுக்கு ஸ்கூல் புக் தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதுலேயும் சமச்சீர் நியூ புக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். செகண்ட் வந்து ஓல்டு புக்ஸ். ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு நியூ புக்ஸ் மட்டுமே நமக்கு போதும். சரிங்களா? அப்போ 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சமச்சீர் புத்தகங்களையும் நம்ம ஜிஎஸ்க்கு வந்து கவர் பண்ணி முடிச்சிருக்கணும். கம்பல்சரி டாபிக் வைஸ், அதாவது சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படித்து முடிச்சிருக்கணும். அது வந்து நம்மளோட நியூ சமச்சீர் புக்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸுக்குமே நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸை கான்செப்ட் வைஸாக படித்து முடிக்கணும். அடுத்து பார்த்தோன்னா தமிழுக்கு வந்துட்டு இலக்கணங்களை முதல்ல நம்ம கண்டிப்பாக படித்து முடிக்கணும். அதாவது எல்லா புத்தகங்கள்லேயும் எல்லா பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணங்கள் ப்ளஸ் மொழியை ஆழ்வும் மொழித்திறன் இது எல்லாத்தையுமே நம்ம படித்து முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட்டாக. அது பழைய புக்லேயும் சரி நியூ புக்லேயும் சரி படித்து முடிச்சுட்டு தமிழில் சிலபஸ் வைஸ் 2வது படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்படி முடித்தா மட்டும்தான் நம்மளால் தமிழில் 90 above ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த தடவை தமிழில் 85 மதிப்பெண்களுக்கு இலக்கணங்கள் மட்டுமே கேட்டிருக்காங்க. அப்போ நியூ புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக்காக இருக்கட்டும் அந்தந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கணங்கள் மொழித்திறன் பயிற்சி எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக படித்து முடிக்கணும். 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸ் ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாத்துலேயுமே நம்ம படித்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸை எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இன்னையிலேருந்து நமக்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 120 நாள் மட்டும்தான் இருக்குது. இந்த 120 நாள்லேயும் நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோம், எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோம், டெஸ்ட் போடுறோம் அப்படின்றதுல மட்டும்தான் நம்ம இந்த 180 above ஸ்கோர் பண்ண முடியுமா இல்லையாங்கிறது இருக்குது. அப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
ஸ்கூல் புக்ஸை தரவாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஏன்னா அவுட்டர் சோர்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் கொஷின்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் குரூப் 4 எக்ஸாமுக்கு. அதனால வந்துட்டு நம்மளோட ஸ்கூல் புக்ஸை நம்ம கம்ப்ளீட்டடாக படித்து முடித்தாலே போதும். நெக்ஸ்ட்டு குரூப் 2க்கோ குரூப் 1க்கோ தான் நம்ம வேறு புக்ஸை தேடி படிக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு நம்ம அடுத்து என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.